அழிக்கலையா நாமளே போனோமா திறந்து விட்டு நாய் போன மாதிரி நமக்கு மரியாதை இல்லாத போயிடும். நம்மள வந்து வரவழைச்சு உபகாரம் பண்றானா இல்லையான்னு தெரிஞ்சு அதுவே தெரிஞ்சுக்காங்க நாம. அதனால அவனுக்கு தெரிவிக்கணும்ல. சத்தியலோகம் போ, பிரம்மா எடுத்து நான் வந்துட்டா போ சொல்றேன். ஏங்க வேற ஒண்ணு போய் பாருப்பா. அம்மா யாரு இது? அம்மா சட்டில ஒண்ணு இல்ல போக மாட்டான். நான் வச்சிருக்கிற 4 சட்டி எடுத்து புடிச்சிட்டு உங்க தம்பியா? இல்ல தம்பி போறப்ப நான் போடுவேன். ரெண்டு பேரும் என்ன பேர் வைக்கிறீங்க? யாரா தான் அப்படி சுத்துறாங்க? நான் பிரம்மதாவனை கூப்பிட்டு இருக்கேன். சாமி கடவுளா யாரப்பா? யாருக்கு தெரியுங்க? குரு மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசர் மகாபலிவர என்ன சத்தியலோகத்தை தேடி நம்மைக்கான ஒரு வந்திருக்கிறாரா? அப்படியா? அழைத்து வாருங்கள் அவரை. அழைத்து வா. என்ன குரு மண்டலத்தை ஆளக்கூடிய தூர்வாசர் மகாபலிவர உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. வெளிய இருக்கிறாரு. வெளிய வந்துட்டாரு. உங்களை என்னை வர அழைத்தாரா? 4 மணிக்கு அழைச்சிட்டு வாங்க அவரை. அவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. வந்தால் என்ன வர சொல்லு போ. வந்தால் என்ன வர சொல். அவர் பாதத்தை நாங்க வந்து பண்ண முடியாதா? வேணும்னா இங்க வந்து அவங்க வந்து உங்களை பாதத்தை பண்ணிச்சுதான் கூட்டிட்டு போக முடியாதா? வந்தா அங்க வரதான் அவங்க பாதத்தை வந்து பண்ணிருந்தான். எனக்கு மரியாதை செலுத்தி சத்தியில அழைச்சிட்டு போக மறுத்தானா? உங்களை வந்து அங்க பார்க்க சொல்றாங்க. நானே பிண்டம் பிடிப்பேன். நீங்க என்ன பிடிக்கிறீங்களா? என்னமோ 84 லட்சம் சிவபதங்களையும் நான் பிண்டம் பிடிக்க கூடியவன். என் பாதத்தை வேணா பணிஞ்சா நான் சுகமாக இருக்கலாமா? பாருங்க என்னங்க என்ன போய் வாங்க போலாம். மதிப்பளிக்கிற யாருடைய பாதத்தை பணிவது? தேவர்களுக்கெல்லாம் முதல் கடவுளாய் விளங்கக்கூடியவர் என் மன்னவர். என் மன்னவர் பாதத்தை பணிந்து வேண்டிய வரங்களை பெற்று செல்வாய். எனக்கு 22 நேரத்துல ரொம்ப கோபம். நீ எனக்கு ஏன் மதிப்பளிக்கல? ஏண்டா மரியாதை செலுத்தல? அட உண்டனை பணி சொல்லு. என்ன பழிய மறுக்கிறாயா? ஒருபோதும் பழிய முடியாதா? முடியாது. என்ன மதிப்பளிக்க மறுத்ததனாலே அழிக்கிறேன். அங்கார செல்வந்தார்
பையா எனக்கு மதிப்பளிக்க மறுத்ததுனாலே உனக்கு இருப்பதோ 5 சிரம். அந்த தரும சிரம் அரிய கடவுள் கன்னியாதேவி என் தர்மசிரம் அறுக்கும்படி ஏற்கனவே நான் கனவு கண்டேன். பகலிலே கண்ட கனவு பலிக்காது மன்னா என்று சொல்லி எனக்கு நீ ஆறுதல் சொன்னாய். மகாமுனிவர் தூர்வாசர் இப்பொழுது என்னதான் இருந்தாலும் தவத்திலே தவன் ஞானி மாமுனிவர் இப்பேர் வட்ட மாமுனிவர் நம் சத்தியலோகத்திலே தேடி வந்திருக்கும் போது அதத்தை பணிந்திருந்தால் ஒன்றும் இல்லை. பாதம் அணியாத காரணத்தினால் இந்த பரந்த உலகத்திலே என் தர்மசிரம் அருந்துவாக சபித்து விட்டாரே.
சாபங்கள் என்னது? முனிவர் என்ற சாபம் பலிதமாகுமோ? இதற்கு என்ன செய்வது? முனிவர் கொடுத்த சாபத்தால் என் மனமே துடிதுடித்துக் கொண்டிருக்கு. ஆறுதல் சொல்லும் நீயே கலங்கினால் எப்படி? கலக்கம் கொள்ளாதே கண்ணே. 1000 தானே சொன்னேன். அவர் போய் பணிஞ்சு கூட்டிட்டு வந்துருங்க, அவர் கோவத்துல இருக்கிறாருன்னு சொன்னேன். வீணா சாபம் தானே வாங்கினி, நான் தான் பிடித்தான். உனக்கே தெரிஞ்ச சரி. அதனால் கவலை கொள்ளாதே. இதற்கெல்லாம் என்னுடைய தர்மசீரம் தப்பிக்கவும் மகாமுனிவர் கொடுத்த சாபத்திலே இருந்து நாமல் மீண்டு எழுவதற்காக நான் இப்பொழுதே கைலங்கிரிக்கு சென்று அந்த முக்கன் சிவனாரை கண்டு இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்து வருகிறேன். சிவபெருமானை கண்டு அவரிடத்திலே இதற்கு ஒரு யோசனை செய்து வழிபெற்று வருகிறேன். அவர் 7.5 மடங்கு கோவில் 22 நேத்திரம் படைச்சவர். கொடுத்தா கொடுத்ததான் சாப்போம். அதுக்கு ஏதாவது வந்து நம்ம பண்ணாதான் வேலைக்கு என் சிறந்த அப்போதாக இருந்தால் நான் உடனடியாக சிவனாரை சந்தித்து வர கவலை கொள்ளாதே. நான் கைலைக்கு சென்று திரும்பி வரும் வரை சத்தியலோகத்தில் பதனமாயிரு. சீக்கிரமா போய் நம்ம பார்க்கலாம். இப்படியாக சத்தியலோகத்தை ஆளக்கூடிய கைலங்கரியில குடிகொண்டு வாழக்கூடிய கைலாசவாசன் ஈஸ்வரன் தர்பார் மற்றும் சீர்பிட்டார். Come on.
சாமி அடிக்கிறாங்க பாக்குற அப்புறம் பின்னி விடுவோம். சாமி பாட்டு சாமி அப்படிதான் சாமி பின்னி கொடுங்குதே. சாமி பின்னு தடுக்கு. சாமி அடிக்க கூடாது சாமி. நான் பெருமா கோயில்ல சாமிக்கு முட்டு வட்டு யாரையும் சாமி எடுத்து அடிக்கிறாங்கன்னா நாசமா போகுது. சொல்லிட்டு யாரும் அடிக்க மாட்டாங்க. சாமி காணவல மொசவல இல்ல சாமி கடவுளா என்னங்க ஆப்ப குடிக்கிறீங்க. தெய்வ செயல அமர்ந்திருக்கக்கூடிய ஆனா பிறந்த நம்ம அப்பமார்கள் பெண்ணாக பிறந்த நம்ம தாய்மார்கள் அனைவரும் தாய்மார்களும் இன்னும் சிறியோர்கள் பெரியோர்கள் சத்தியா வைசியா சூஸ்திரா வயசுல சூத்திரா சூஸ்திரா அப்படி 4 வண்ணங்கள் அமர்ந்திருக்கணும். இந்த தீரான தெய்வ சபைக்கு நமக்கு சாமி களப்பணி புகூர் கிராமம் நமக்கு ஒரு தாய்நாடு. வாய்த்து வச்சிருக்கிறீங்களா 37 வருஷம் முன்னே எங்க வந்து அப்படி இந்த புண்ணியமான பிள்ளைகளுடைய அனுகிரகத்துல நமக்கு அன்பும் பண்பும் ஆதரவு கொடுத்து நம்மளுடைய யாகமான சுப்ரி கவுண்டர் நாடகத்துடைய சபாவுக்கு சம்பளம் கொடுத்து நமக்கு 10,000 ரூபாய் 20,000 சம்பளத்துக்கு என்ன 20,000 சொன்னாங்க. கணக்கு நான் போட்டு வச்சிருப்போம். காலையில் சம்பளம் கொடுத்துனா நீ அப்படியே ஊடு போய் சேர மாட்டேன் தெரியுமா? அப்படிலாம் சொன்னாங்க வெளியே. சம்பளம் கொடுக்கலன்னா காலையில் நான் யோசி போடுறோம். இப்படி அன்பும் பண்பு ஆதரவு கொடுத்து இந்த ஆயுட்டு மகன் நமக்கு அன்பும் பண்பு ஆதரவு கொடுத்து அதாவது தூர்வாசர் கருவமங்கலம் என்னும் நாடகத்தில் இப்பொழுது உற்பத்தி செய்திருக்கிறார்கள். தூர்வாசர் கருவமங்கலம் பெரியாடிசி பிறப்பு என்னும் டெலிவிஷன் நம்ம நாடகம் பாடுகிற கருதில் இந்த 1000 மகன்கள் அமர் மங்களித்து நம்ம கண்டுகளை கோடி எல்லாருக்கும் ஒரு ராமராமசாமி கண்ணாசரத்துக்கு வரத்தான் அப்படி இந்த நாடகத்தில் எத்தனையோ மகன்கள் எல்லாம் இந்த இடத்துல மண்ணு இருக்காது. அப்படி நாடுவது பாடுவது இல்ல உலகத்திலே கட்டுறது கையளவு கல்லா